தபுக்கும், இவ்வளவு தூரம் நீங்கள் அழுது கேட்பதனுடைய காரணம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஆயிஷாவே, அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு அடியானாக நான் ஆக வேண்டாமா என்பதாக கேட்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல ஒரு அடியான் தௌபா செய்வதை கொண்டு அல்லாஹ்விற்கு பிடித்தமான, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் பிரியப்படக்கூடிய ஒரு அடியானாக ஆகக்கூடிய ஒரு விவாதத்தாக இந்த தௌபா இருக்குது. இதை கேட்கறதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய நேசத்திற்கும் நாம் ஆளாகிறோம். இரண்டாவது, அல்லாஹு தாலா நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை என்ன செய்யறான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்களோ, யார் அல்லாஹ்ட்ட தௌபா செய்வதற்காக வேண்டி கையேந்துறாங்களோ, வேற காரணத்துக்காக வேண்டி இல்லை, வேற தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி கையேந்துபவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லல. தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை துஆ செய்றாங்களே, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லல. இந்த இடத்துல யாரை பத்தி அல்லாஹ் சொல்றானா, எந்த ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல கையேந்துறார், அவர் கையேந்துறது பிரார்த்தனை, அவர் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை ஒரே ஒரு காரணம் தான், தௌபாவிற்காக வேண்டி, தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ் அவர் கையேந்துறார், தான் செய்த குற்றத்திற்காக வேண்டி அவர் அல்லாஹ்ட்ட கையேந்துறாரு. அந்த அடியானை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அண்ணனாக என்பதாக அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்னா, நிச்சயமாக அல்லாஹ் அந்த அடியார்களுக்கு சிறிதும் அநியாயம் செய்வதில்லை என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். யார் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்புக்காக வேண்டி கையேந்திட்டாரோ, என்ன அடியான் கையேந்திட்டாரோ அவருக்கு அல்லாஹு தாலா சிறிதளவு கூட அநியாயம் செய்வதில்லை. அப்ப அவருடைய தௌபாவை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ஏற்றுக்கொள்வான். அவருடைய பாவ மன்னிப்பை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அது மட்டும் அல்ல, அவர் செய்த குற்றங்களுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சிட மாட்டான், அவரை குறைபிடிச்சிட மாட்டான். அவர் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ் அவரை தண்டித்து விட மாட்டான். இரு உலகத்திலும் அல்லாஹு தாலா அவருக்கு எந்த விதமான தண்டனைகளையும், எந்த விதமான சுமைகளையும் அல்லாஹு தாலா சுமத்தி விட மாட்டான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே நமக்கு பதிவு செய்கின்றான். ஹஸரத்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, புகாரியில இடம்பெறுது. அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்ட நிலையில ஒருவர் மரணத்தை சந்திக்கிறார். ஒரு மனிதர் தன்னுடைய மரணத்தை இந்த மாதிரி சந்திக்கணும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட நிலையில, மறுமை நாளின் மீது ஈமான் கொண்ட நிலையில ஒருத்தர் மரணிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த நிலையில் அவர் மரணத்தை சந்தித்து அவருடைய மரணத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கிவிட்டான் என்றால், அவரிடத்துல சொல்லப்படும், யார் அந்த மரணிச்சிட்டாரு அவரிடத்திலேயே சொல்லப்படும், நாளை வறுமை நாளையில சொர்க்கத்துல மொத்தம் 8 வாசல்கள் இருக்கின்றது, அதில் எந்த வாசலில் நீங்கள் நுழைந்து செல்ல விரும்புகின்றீர்களோ அந்த வாசல்ல நீங்கள் நுழைந்து செல்லுங்கள் என்பதாக அந்த மனிதனிடத்தில், அந்த அடியாரிடத்துல சொல்லப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஸரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மரணத்தினுடைய நேரத்துல, கடைசி அந்த நேரத்துல அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்ட ஒரு நிலையில மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும், அவருடைய அமல் எப்படி இருக்கணும், அவருடைய இபாதத்து எப்படி இருக்கணும், யாருக்கு இந்த வாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதிகம் அல்லாஹ்விடத்தில கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தவர், தௌபாவின் காரணத்திற்காக வேண்டி தன்னுடைய கண்களை அழுது அவருடைய கண்கள் சிவந்த நிலையில் இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹு தாலா அவருடைய மௌத்தை கூட சிறந்த மௌத்தாக வழங்குவான். அது இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய மௌத்து வரும் என்பதாக, இந்த நிலையில அவருக்கு அல்லாஹு தாலா அந்த கண்ணியமான அந்த இறுதி முடிவை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இறுதி முடிவை சிறந்த முடிவாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் வாழக்கூடிய காலங்களிலே அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்களாக,
அதிகம் அல்லாஹ்விடத்திலே தௌபாவிற்காக வேண்டி நம்முடைய கைகளை உயர்த்தக்கூடியவர்களாக நாம் மாறணும். எப்போ நாம அல்லாஹ்வின் புறத்துல தௌபாவிற்காக வேண்டி கைகளை உயர்த்த ஆரம்பிச்சுட்டோமோ, வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, இந்த துஆவை அல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க. வலா தஹ்மில் அலைனா, யா அல்லாஹ் எங்கள் மீது நீ சுமைகளை சுமத்தி விடாதே. நாங்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி, நாங்கள் செய்த குற்றங்களுக்காக வேண்டி எங்களின் மீது நீ சுமைகளை சுமத்தி விடாதே. எங்களுக்கு முன்னால் இருந்தவர்களின் மீது எப்படி நீ சுமைகளை சுமத்தினாயோ அப்படிப்பட்ட சுமைகளை எங்கள் மீது நீ சுமத்தி விடாது என்பதாக இந்த துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறானே. வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா சுமைகளை நமக்கு சுமத்தாமல் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய, அதிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மேலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறைவசனத்துல சொல்லி காண்பிக்கின்றான், வதரன் நாஸ சுகூரா, வதரன் நாஸ சுகூரா. இன்னைக்கு நாம அல்லாஹ்விடத்துல கையேந்தி தௌபா செய்ய மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, பாவ மன்னிப்பு தேடுவதை நாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் வரும், அந்த நாளையில நாம எப்படி இருப்போம், அந்த அடியார்கள், அந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வதரன் நாஸ சுகூரா, மனிதர்கள் மயங்கியவர்களாக, ஒமாஹும் பி சுகூரா, மனிதர்கள் மயங்கிய நிலையில இருப்பாங்க. அந்த மயக்கம் இருக்குது, அது மதுவினால் அவர்களுக்கு ஏற்பட்ட மயக்கம் அல்ல. அவங்க மயங்கிய நிலையில இருப்பாங்க, ஆனால் அந்த மயக்கம் என்பது அவங்களுக்கு மதுவினால் ஏற்பட்ட மயக்கமாக இருக்காது. வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனையினால் அவர்களுக்கு ஏற்பட்ட மயக்கமாகும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகின்றான். அதுதான் கியாமத் நாள், மறுமை நாளில, மறுமை நாளினுடைய நிலை இதுதான் என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் பேசுகின்றான். மறுமை நாளையில, அந்த மறுமை நாளினுடைய அந்த நிகழ்வை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா தன் நாடியவர்களுக்கு என்ன செய்ய மாட்டான், அந்த நாளையில அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலையை வழங்கிடுவான். அந்த நாளையில தன் நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை வழங்கி விடுவான். அந்த நாளையில தன் நாடியவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய அரசின் பக்கம் அழைத்துக் கொள்வான். இப்ப இந்த கண்ணியத்தை வழங்கக்கூடிய அந்த அடியார்கள், அல்லாஹ் அரசினுடைய நிழலில் இடம் கிடைக்கக்கூடிய அந்த அடியார்கள், இவங்கெல்லாம் யாரு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா, உலகத்துல வாழும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய உலக வாழ்க்கையில, தங்களுடைய உலகத்தினுடைய எல்லா நிலையிலேயுமே அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்குவான். இரண்டாவது, உலக வாழ்க்கையில அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கையேந்தி தௌபா செய்தவர்கள், அதிகம் பாவ மன்னிப்பு தேடியவர்கள், இவர்களுக்கு நாளை வறுமையில் அல்லாஹ் தஆலா எந்த விதமான சுமைகளையும் சுமத்திட மாட்டான். அவர் எவ்வளவு பெரிய பாவத்தோட போய் நின்றாலும், அவர் கேட்ட அந்த தௌபாவிற்காக வேண்டி, அவர் செய்த அந்த தௌபாவிற்காக வேண்டி மறுமையில அல்லாஹ் அவர்களுக்கு எந்த விதமான சுமைகளையும் சுமத்தி விட மாட்டான். எந்த விதமான சுமைகளும் இல்லாமல் அவர் அல்லாஹ்விடத்துல கண்ணியப்படுத்தப்படுவார். அவரை அல்லாஹு தஆலா அவரின் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை மன்னித்தவனாக, நாளை மறுமையிலே அவருடைய பாவங்களை மன்னித்த அல்லாஹு தஆலா அவர் விரும்பிய சொர்க்கத்துல 8 வாசல் இருக்குது, அதுல அவர் விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்கி விடுவான் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவனிடத்துல எவ்வளவு தூரம் நாம் தௌபாவிற்காக வேண்டி கையேந்துகின்றோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹு தஆலா நம்முடைய சுமைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை உண்மையிலும் மறுமையிலும் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய சுமைகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்விலும் நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வாங்கிய நிலையில உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த மரணத்தை அடையக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாயிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.